அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம யூனிட் 7 இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அண்டு சொசைட்டியை பற்றி பார்க்க போகிறோம். பாலிடிக்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சோஷியாலஜிக்கல் தியரிஸ் ஆஃப் பவர். இந்த பாலிடிக்ஸ்னால் எதுக்காக? பவருக்கு வர்றதுக்காக தான் இந்த பாலிடிக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஒரு அரசாங்கம் அமைப்பதற்கு காரணமே இந்த அரசியல் தான். ஒரு அரசியலில் ஒரு கட்சி போட்டிடுது, இல்லை தனிநபர் போட்டிடுதுன்னு வாயிலாக அவங்க அந்த பவர் கெயின் பண்ண முடியும். அந்த பவரின் வாயிலாக நிறைய பாலிசிஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பாலிடிக்ஸ் ஆகட்டும், இந்த சொசைட்டிலையும் இந்த பவர் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அதிகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸை நான் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 4 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த சிலபஸ் பேஸில் பிரிச்சிருக்கிறதுனால ரொம்ப குறைவான பகுதியில் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பாலிடிக்ஸ் அண்ட் சொசைட்டி இதோடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் கவர்மெண்ட் அண்ட் எலெக்ஷன். பாருங்கள், சொன்னதே தான். பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் பற்றினதோ இல்லை எலெக்ஷன் பற்றினது மட்டுமே கிடையாது. இட் இஸ் ஆல்சோ அபவுட் பவர், அத்தாரிட்டி, இன்ஃப்ளூயன்ஸ், கான்ஃப்ளிக்ட் இன் சொசைட்டி. இது எல்லாமே சேர்ந்தது தான் பவர் அப்படின்னு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசியல்னா என்ன? அதில் பவர் இருக்கும், அத்தாரிட்டி இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், கான்ஃப்ளிக்ட் இன் சொசைட்டி. இதெல்லாமே நம்ம ஒரு அரசியல் வச்சா பார்க்குறோம் இல்லையா? யார் அதிகாரத்துக்கு வருது, யார்கிட்ட இந்த ஆளுமணி இருக்குது, யார் ஒருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை எதிர்கட்சியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை சமுதாயத்தில் கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட், எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சியில் கூடிய கான்ஃப்ளிக்ட், எல்லாமே இருக்கிறது தான் பாலிடிக்ஸ். ஸோ சோஷியாலஜி ஸ்டடீஸ் ஹவு பவர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த சோஷியாலஜி நம்ம பார்க்க போகிறோம்னா இந்த பவரானது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, எப்படி எக்ஸசைஸ் செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது, செயல்படுத்தப்படுது, லெஜிட்டிமைஸ் இன் டிஃப்ரெண்ட் சோஷியல் செட்டிங், எப்படி லெஜிட்டிமைஸ் செய்யப்படுது, இது எல்லாத்தையும் தான் நாம் சோஷியாலஜியில் படிக்கிறோம். பவர், இந்த பாலிடிக்ஸ்னால் என்னன்றத கரெக்டாக எப்படி பரவலாக்கப்படுகிறது, அது எப்படி செயல்படுத்தப்படுது, எப்படி கட்டுப்படுத்தப்படுது, எல்லாத்தையும் தான் நம்ம சோஷியாலஜியில் படிக்கிறோம். பாலிடிக்ஸ் இஸ் டீப்லி ஷேப்டு பை கிளாஸ், காஸ்ட், ஜெண்டர், எத்னிசிட்டி அண்ட் எக்கனாமி. கரெக்டாக இல்லையா? இந்த பாலிடிக்ஸ் ஆனது, இந்த அரசியலானது இந்த சாதி சார்ந்து இயக்கப்படுது, ஷேப் செய்யப்படுது. கரெக்டாக இல்லையா? சாதி சார்ந்து அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஜென்ரல் சார்ந்து அரசியல்வாதி இருக்காங்க, கலாச்சாரம் சார்ந்து, வருமானங்களை சார்ந்து, கரெக்டாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அமைப்பில், இப்படி பல்வேறு அமைப்புகளை இந்த பாலிடிக்ஸ் ஆனது ஷேப் ஆகிறது நம்ம பார்க்குறோம், கண்கூடாக பார்க்குறோம். கரெக்டாக? இப்போது இது குறித்து நம்முடைய சோஷியாலஜிக்கல் திங்கர்ஸ் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறாங்க, அதாவது பவரை பற்றி, பவர் எங்கே ரிலேட்டட் டு பாலிடிக்ஸ், ஒரு பாலிடிக்ஸ் தான் பவர் ஆனது இருக்குதா, இல்லை வேறு எங்கெல்லாம் பவர் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ பவர்னா என்ன? ஒரு ஜெர்னலிஸ்டிக் மைண்டில் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த பவர்னா ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பவருக்கு நம்ம வர முடியும். அப்படிங்கிறத தாண்டி பவர் அப்படிங்கிறது எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு திங்கர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபேவரட்டான கால் மார்க்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். மார்க்சிஸ்ட் தியரி, பவர் ரூட்டட் இன் எக்கனாமிக் ரிலேஷன். இந்த பவரானது யாருக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குதோ, எக்கனாமிக்கலாக யார் ரிலேட்டபிளாக இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் அந்த பவரானது வெஸ்டட் ஆகி இருக்கும். அதுதான் ரூட் காஸ் அப்படின்றாரு. அப்போ ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரூலிங் கிளாஸ். இப்போ ஒரு ஸ்டேட், ஏதோ ஒரு ஸ்டேட், இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 22 கான்ஸ்டியூஷனில் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்டேட் தான், ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட் தான், டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் அது ஸ்டேட்டுங்கிறது பொருள்படும். ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஒரு ரூலிங் கிளாஸ்னுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. இப்போ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கேஸ்ட் ஸ்ட்ரகிள். கிளாஸ், இந்த பொருளாதாரத்தின் ரீதியாக இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் தான் பாலிடிக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸை கொண்டு வராங்க, அதை இந்த லேண்ட் ஓனர்ஸ் எல்லாமே, லேண்ட் லார்ட்ஸ் எல்லாமே அதை எதிர்க்கிறாங்க. அதே போல் ஒரு கார்பரேட் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய பாலிசிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டி நிதிநிலை இருக்கை, நம்முடைய எக்கனாமிக்ஸ், நம்மளுடைய பட்ஜெட் வரும்போது சரி, அப்போ கவர்மெண்ட்டுடைய ஒன்று ரீஃபார்ம்ஸ்லையுமே அது அடித்தட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நலனை சார்ந்து கார்பரேட்டுக்குரிய நலனாக தான் அதிகமாக இருக்கும். நாம் பார்த்துருப்போம், விவசாயிகளுக்கு அந்த தள்ளுபடிகளை காட்டிலும் நிறைய கார்பரேட் கம்பெனிக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்சிஸ்ட் என்ன சொல்கிறாரு, இந்த பவர் அப்படிங்கிறது பெரும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த பவர் அப்படிங்கிறது இருக்குது. இட் வாஸ் எக்கனாமிக்லி ரிலேட்டட் அப்படிங்கிறாரு மார்க்சிஸ்ட். அடுத்தது வீபரியன் தியரி. வீபரியன் என்ன சொல்கிறாரு, பவர் இஸ் எபிலிட்டி டு இம்போஸ் ஒன்ஸ் வில் டிஸ்பைட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது பவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னாலும் அவன் மீது ஒரு விஷயத்தை திணிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பவர்.
கரெக்டா இல்லையா? நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காது, ஆனால் அப்பா அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக நாம் அதை செய்கிறோம். அது அவங்க நம்ம மேலே அவங்களுக்கு இருக்கிற பவர். இப்போ நாம் நம்ம தம்பி தங்கச்சிக்கு மேலே ஒரு பவர் செலுத்துவோம். கரெக்டா? அப்போது பவர் அப்படிங்கிறது எபிலிட்டி டு இம்போஸ் ஒன்ஸ் வில், ஒருத்தருடைய அந்த அதிகாரமானது இன்னொருத்தர் மேலே வந்து செலுத்தப்படுறது, ஆனால் அவங்க எதிர்த்துற போதிலும். அதுதான் வந்து வீபரின் தியரி வந்து சொல்கிறாரு. எம்பசைஸ் த அத்தாரிட்டி. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த அத்தாரிட்டியை வந்து பல வகையாக வந்து பிரிச்சிருக்காரு. என்னென்ன அத்தாரிட்டின்னு பார்க்கும்போது, ட்ரெடிஷ்னலாக பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் அத்தாரிட்டி, முன்னாடி வந்து கிங்ஸில் அரசர்களாக இருந்தாங்க. கரிஸ்மாட்டிக் அத்தாரிட்டி, ஒரு தலைவர் ஒருத்தர் உருவாக, காந்தி மாதிரி மண்டிலா மாதிரி ஒரு தலைவர் உருவாகும் பொழுது அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. லீகல் ரேஷனல் அத்தாரிட்டி, இப்போ மாடர்ன் இந்தியாவில் ஒரு கலெக்டர் இருக்கார், ஒரு சப் கலெக்டர் இருக்கார், ஒரு எஸ்பி இருக்கார் அப்படின்னா அவர் சொல்கிறத கேட்டு மக்கள் நடப்பாங்க. பொலிட்டிக்ஸ், காம்படிஷன் ஃபார் பவர் அண்டு லெஜிட்டிமேசி, இதுதான் வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வீபரின் தேரி முடிஞ்சுது. அடுத்து ப்ளூரலிஸ்ட் தேரி. இந்த ராபர்ட் டால் அப்படிங்கிறவர் ப்ளூரலிஸ்ட், பன்முக தேரின்னு சொல்லுவாங்க, ப்ளூரலிஸ்ட் தேரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவர் இஸ் டிஃப்யூஸ்ட் அமாங் மெனி குரூப்ஸ். இந்த பவர் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட மட்டுமே கிடையாது, அதை பரவலாக்க நிறைய குரூப்ஸ் கிட்ட பவர் இருக்குன்றாரு. ட்ரேட் யூனியன் கிட்ட பவர் இருக்குது, என்ஜிஓஸ் கிட்ட பவர் இருக்குது, மீடியா கிட்ட ஒரு பவர் இருக்குது. தட் ஆர் ஒரு செட் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் பவர் வந்து எல்லார்கிட்டையுமே இருக்குது. பவர் இஸ் நாட் ஒன்லி வெஸ்டட் இன் த சம் பர்டிகுலர் குரூப் அப்படின்னு அவர் சொல்லலை, எல்லார்கிட்டையுமே அது இருக்குன்றாரு. ஸ்டேட் நாட் டாமினேட்டட் பை ஒன் கிளாஸ் பட் ஓப்பன் டு காம்படிஷன்றார். அப்போ நம்ம பார்ப்போம், இப்போது யாரோ ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக ஆதரவாக நிறைய பேர் குரல் கொடுத்து நம்ம பார்க்குறோம். ஒரு என்ஜிஓ அங்கே வரும், மீடியா பர்சனாலிட்டி வருவாங்க, ஒரு கேஸ்ட் பேஸ்டு ஒரு தலைவர் இருப்பார், அவர் வந்து சப்போர்ட் பண்ணி வருவார். அவங்க மூலியமாக அந்த பாதிக்கப்பட்டிருக்க அந்த கிரீவன்சஸ்க்கு நலன் வந்து கிடைக்கும். அப்போது இந்த பவர் அப்படிங்கிறது ஸ்டேட் கிட்ட மட்டும்தான் இருக்குதா? கிடையாது. அந்த பவர் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிறது. எல்லாருக்குமே அந்த பவர் இருக்கும். இப்போ நீங்கள் வேணும்னாலும் அந்த பவருக்கு வரணும்னா நீங்களுமே முயற்சி பண்ணி அந்த பவருக்கு வரலாம் அப்படிங்கிறாரு ப்ளூரலிஸ்ட் தேரி சொல்லக்கூடிய ராபர்ட் டால். ஃபாக்கல்ட்ஸ் அப்படிங்கிறவர் போஸ்ட் மாடர்ன் தேரியை வந்து சொல்கிறார். போஸ்ட் மாடர்ன் அவர் என்ன சொல்கிறாரு, பவர் இஸ் எவ்ரிவேர். இந்த பவர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குன்றாரு. சின்னது பெருசுமா எல்லா இடங்களையும் இருக்காரு. ஒரு நாலேஜ் மூலியமாக ஒரு பவர் இருக்குது, டிஸ்கஸ் மூலமாக, இன்ஸ்டியூஷன் மூலமாக. இப்போ ஒருத்தர் அறிவாளியாக இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவன் அறிவாளி அப்படின்னா அவன் சொல்கிறத நம்ம கேட்போம். இல்லை நீங்கள் சொல்கிறது கிடையாது. அப்போ கரெக்டாக காரணம் என்ன, அவன் சொல்கிற விஷயம் ஏதோ ஒன்று நல்லது இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும், அதனால் அவன் சொல்கிறத நம்ம கேட்போம். ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, அந்த இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்போம். கரெக்டாக? ஸோ பவர் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்குன்றாரு யார், ஃபாக்கல்ட்ஸுடைய இந்த போஸ்ட் மாடர்ன் தியரியில். நாட் ஜஸ்ட் டாப் டவுன், அதாவது மேலிருந்து கீழே மட்டுமே கிடையாது இந்த பவர் அப்படிங்கிறது. இது மைக்ரோ லெவல்லையுமே இருக்குது. அதாவது பெரியவன் இருக்கிறான், அதை கீழே இருக்கிறவன் கேட்குறான் அப்படிங்கிறது காட்டிலும் பவர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு டாக்டர் சொல்கிறத பேஷண்ட் கேட்பார், டீச்சர் சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பார். ஸோ இதெல்லாம் தான் மைக்ரோ லெவல் பவர் இல்லையா? இப்போ அண்ணன் சொல்கிறத தம்பி கேட்பான், தங்கச்சி கேட்பான். கரெக்டா? அப்போது பவர் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இட் வாஸ் நாட் எக்கனாமி பேஸ்ட். இதுதான் வந்து இவர் இந்த போஸ்ட் மாடர்ன் தியரியில் வந்து சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் வந்து மாறிட்டே இருக்கும். நாம் அதில் ஒரு நம்ம தான் ஒரு தெளிவு நம்ம பெற்றுக்கணும், அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸில் நாம் சோஷியாலஜிக்கல் தியரிஸ், அந்த பவர் குறித்து நம்முடைய சோஷியாலஜிக்கல் திங்கர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க, பாலிடிக்ஸ்னால் என்ன, பவர்னால் என்ன, அது இந்த சொசைட்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் தேவையில்லை. இந்த யூனிட் முடியும் போது நான் வந்து பல்காக கொடுக்குறேன், ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் வேணாம். இந்த யூனிட் முடியும் போது ஒரு பஞ்சை நான் வந்து ப்ராக்டிஸ் கொஷின் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.